கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளேன். தேவன் அருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்டர் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் இரவு நேரத்தில் தூங்கும் முன்பாக பரிசுத்த வேதாந்தத்தில் நாம் ஒரு பகுதியை தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். தூங்கும் முன்பாக கேளுங்கள். எரேமியா 7ஆம் அதிகாரம் 23, 24 ஆகிய வசனங்களிலே, என் வாக்குக்கு செவி கொடுங்கள், அப்பொழுது நான் உங்கள் தேவனாயிருப்பேன், நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள். நான் உங்களுக்கு கற்பிக்கும் எல்லா வழியிலும் நீங்கள் உங்களுக்கு நன்மை உண்டாகும்படிக்கு நடவுங்கள் என்கிற விஷயத்தையே அவர்களுக்கு சொல்லி கட்டளையிட்டேன். அவர்களோ அதை கேளாமலும் தங்கள் செவியை சாயாமலும் போய் தங்கள் பொல்லாத இருதயத்தின் யோசனைகளின்படியும் கடினத்தின்படியும் நடந்து முன்னிட்டல்ல பின்னிட்டே போனார்கள். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நம்ம வாழ்க்கை கர்த்தருக்கு பிரியமானபடி இருந்தால் ஆசீர்வாதம். என் வாக்குக்கு செவி கொடுங்கள், என் வார்த்தைக்கு செவி கொடுங்கள். இன்னைக்கு இரவு நேரத்துல என்ன செய்தி அப்படின்னா, அந்த பாயிண்ட் நான் முதல்ல சொல்லிடுறேன். நீங்கள் உங்களுக்கு நன்மை உண்டாகும்படிக்கு நடவுங்கள். கர்த்தருடைய வார்த்தைக்கு எதற்காக நாம் செவி கொடுக்க வேண்டும் என்று யோசிக்கும் போது, நீங்கள் உங்களுக்கு நன்மை உண்டாகும்படிக்கு நடவுங்கள். அந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம். உங்க வீட்டில் ஒருவேளை கையில பைபிள் இருந்தால் எரேமியா 7ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்துல எழுதப்பட்டிருக்கு. பழைய ஏற்பாட்டில் பக்கம் 883. நீங்கள் உங்களுக்கு நன்மை உண்டாகும்படிக்கு நடவுங்கள். அப்போ ஒரு குடும்பம் ஆசீர்வதிக்கப்படணும் அப்படின்னா ஃபார்முலா என்ன? ஒரு பில்டிங் கட்டுறோம், அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. ஒரு காரை உருவாக்குறாங்க, அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. நம்ம ஒரு கவர்மெண்ட்ல ஒரு வேலை பார்க்கணும் அப்படின்னா நம்மளுடைய எல்லா குவாலிட்டி எல்லாம் செக் பண்ணி பார்த்து, படிப்பு, டேலண்ட் எல்லாம் செக் பண்ணி பார்த்து வேலைக்கு எடுத்ததுக்கு அப்புறம் தான் அதுக்கப்புறம் மற்ற காரியங்கள். பரலோகத்துல தேவன் நமக்கு என்ன எழுதி தந்தாரோ அந்த வார்த்தைக்கு செவி கொடுங்கள், அந்த வாக்குக்கு செவி கொடுங்கள். இப்ப நம்ம சிம்பிளா சொல்லுவோமே, ஈஸியா இருக்கும். கையில பைபிள் எடுத்து வாசிக்கல, இப்ப கர்த்தருடைய வார்த்தை எனக்கு என் இதயத்துல இருக்கா? என் இதயத்துல கர்த்தருடைய வார்த்தை இருக்கா? முதல்ல நான் என்னை இப்படி யோசித்து பார்ப்பேன். சில குடும்பத்துல ஒரு 500 கிலோமீட்டர், 1000 கிலோமீட்டர், 2000 கிலோமீட்டர் கார்ல போயிட்டு வந்துட்டு இருப்பாங்க, ஃபிளைட்ல போயிட்டு வந்துட்டு இருப்பாங்க, ட்ரெயின்ல போயிட்டு வந்துட்டு இருப்பாங்க, வேற வேற நாட்டுக்கு போயிட்டு வந்துட்டு இருப்பாங்க. ட்ரெயின்ல ஏறுவாங்க, ட்ரெயின்ல ஏறினதுக்கு அப்புறம் ஃப்ரீயா இருந்தா ஆன்லைன்ல மெசேஜ் கேட்பாங்க, கையில பைபிள் எடுத்து வாசிப்பாங்க. ஆனா சில குடும்பம் வெளியூருக்கு போகும்போது, வெளிநாட்டுக்கு போகும்போது, சொந்த ஊருக்கு போகும்போது கையில பைபிள் எடுத்து போக மாட்டாங்க. பைபிள் பார்த்து அவங்க வீட்டில் இருக்கும். ஒரு 3 நாள் 5 நாள் நல்ல ஃபேமிலியா நல்ல டூருக்கு மாதிரி போயிட்டு வருவாங்க. அந்த 5 நாள் பைபிள் வாசிக்க மாட்டாங்க. அந்த 5 நாளுமே கர்த்தருடைய வார்த்தை அவங்களுடைய இதயத்துல இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டா ஒரு பெரிய சந்தேகம் தான். ஏன்னா காலையில சாப்பிடுறோம், மத்தியானம் சாப்பிடுறோம், ராத்திரியும் சாப்பிடுறோம், 3 நேரம் சாப்பிடுறோம். அப்போ 3 நேரம் நம்ம பைபிள் வாசிக்கிறோமா, 3 நேரம் ஜெபம் பண்றோமா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் யோசித்து பார்த்தால் அதுல நிறைய காரியங்கள் நம்ம கண்டுபிடிக்க முடியும். என் வாக்குக்கு செவி கொடுங்கள் அப்படிங்கிறது. ஒரு வீட்டுல அப்பா பிள்ளைகளை பார்த்து சொல்லுவாங்க, எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, என் வார்த்தைக்கு கீழ்ப்படிமா, நான் சொன்னா செய், நான் என்ன சொல்றேன் அப்படியே செய் அப்படிம்பாங்க. வீட்டுல பையன் இல்ல பிள்ளைகள் இல்ல குட்டி பிள்ளைகள் இல்ல வாலி பிள்ளைகள் யாரா இருந்தாலும் சரி, அம்மா அப்பா என்ன சொல்றாங்களோ பிள்ளைகளை செய்யணும். தேவன் நமக்கு என்ன எழுதி கொடுத்தாரோ அந்த வாக்குக்கு செவி கொடுங்கள். அப்ப அந்த வாக்குக்கு செவி கொடுக்கணும் அப்படின்னா நம்ம 24 மணி நேரம் வாழ்க்கையில கொஞ்ச நேரம் உட்காந்து பைபிள் வாசித்து ஜெபம் பண்ணி
நம்ம வாழ்க்கை தேவனுக்கு பிரியமானபடி எப்படி இருக்கு, இதெல்லாம் நம்ம கொஞ்சம் செக்கிங் பண்ணி பார்க்கும்போது நான் எப்படி இருக்கிறேன் அதை கண்டுபிடிக்கலாம். ஒருவேளை ஐயா எங்க வீட்டுல பைபிளே இல்லை, நான் இது வரைக்கும் பைபிளை வாசித்தது இல்லை, ஆனா கர்த்தருடைய வார்த்தையை மட்டும் நான் கொஞ்சம் கேட்டிருக்கேன், நாங்க இருக்கிற இடத்துல கொஞ்சம் பக்கத்துல சர்ச் இருக்கு, நான் சின்ன வயசுல ஸ்கூல் படிக்கும்போது கொஞ்சம் வசனம் எனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க, என் ஃப்ரெண்டு கொஞ்சம் வசனம் சொல்லியிருக்கா, எனக்கு இயேசு கிறிஸ்துவை பற்றி கொஞ்சம் தெரியும். 24 வசனத்திலே அவர்களோ அதை கேளாமலும் தங்கள் செவியை சாயாமலும் போய் தங்கள் பொல்லாத இருதயத்தின் யோசனைகளின்படியும் கடினத்தின்படியும் நடந்து முன்னிட்டல்ல பின்னிட்டே போனார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஆசீர்வாதமான ஒரு பாதையை தெரிந்து கொள்ளாமல் கர்த்தரை விட்டு தள்ளி போற ஒரு பாதையை தெரிந்து கொண்டார்கள். அந்த பாதையை ஒரு மனுஷன் எப்படி கண்டுபிடிக்கலாம், அதுக்கும் பைபிள் ஆன்சர் இருக்கு. பொல்லாத இருதயம், அது முதல் பாயிண்ட். இரண்டாவது, பொல்லாத இருதயத்தின் யோசனையின்படியும் கடினத்தின்படியும். அப்ப பொல்லாத இருதயத்தினுடைய யோசனை ஒண்ணு இருக்கு, ரெண்டாவது கடினமா நடக்கிற ஒரு காரியம் இருக்கு. ஒரு குடும்பத்துல ஆசீர்வாதம் ஏன் குறைய இருக்கு, அதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா இந்த வசனத்தை வச்சு நம்ம துல்லியமா கண்டுபிடிக்கலாம். 23 வசனத்திலே நான் உங்களுக்கு கற்பிக்கும் எல்லா வழியிலும், அந்த வேர்ட் எப்படி சொல்றாரு, நான் உங்களுக்கு கற்பிக்கும் எல்லா வழியிலும் நீங்கள் உங்களுக்கு நன்மை உண்டாகும் படிக்கு நடவுங்கள். என் வீட்டுக்குள்ள ஆசீர்வாதம் வேணும் அப்படின்னா அவர் எனக்கு என்ன செய்ய சொன்னாரோ அதை நான் செஞ்சால் என் வீட்டுக்குள்ள ஆட்டோமேட்டிக்கா ஆசீர்வாதம் வந்துடும். இப்ப நான் சிம்பிளா சொல்றேனே, இடைவிடாமல் ஜெபிங்கள், எப்பொழுதும் ஜெபிங்கள், விழித்திருந்து ஜெபிங்கள், அதிகாலையிலே ஜெபிங்கள். தானியேலை போல 3 வேளையும் முழங்கால் படியிட்டு ஜெபிங்கள். எல்லா ஆத்துமாக்களுக்காக ஜெபிங்க. இது எல்லாமே தேவனுடைய திட்டம் தானே. அப்ப தேவனுடைய வார்த்தை நமக்குள்ள வர 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 ஆட்டோமேட்டிக்கா நம்ம ஜெபிக்க ஆரம்பிச்சோம். நம்ம தேவனோடு தொடர்பு கொள்ள ஆட்டோமேட்டிக்கா நம்ம குடும்பம் ஆசீர்வாதமா மாறிடும். அப்ப ஜெபிக்கிற பிள்ளைகளோட வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதம் இருக்கு. இன்னும் கூட கொஞ்சம் ஆழமா சொல்லணும் அப்படின்னா, நான் உங்களுக்கு கற்பிக்கும் எல்லா வழியிலும். சில குடும்பத்துல நல்ல ஜெபம் பண்ணுவாங்க, தேவன் எதை எதிர்பார்ப்பார் அப்படின்னா, கனி உள்ள ஒரு வாழ்க்கை இருக்கா, வெளிச்சத்தின் பிள்ளையா வாழ்றோமா, இல்ல அந்தரங்கத்திலே ஏதாவது கர்த்தரை விட்டு தள்ளி போற ஒரு காரியம் இருக்கா. ஏன்னா அடுத்த வசனம் அழகா போட்டிருக்கு, தங்கள் பொல்லாத இருதயத்தின் யோசனைகளின் படியும். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இருதயத்துக்குள்ளே ஒரு பொல்லாத யோசனை இருக்கு. இருதயத்துக்குள்ளே பொல்லாத யோசனை இருந்துச்சு அப்படின்னா அவங்க நன்மையை எப்படி பெற்றுக்கொள்ள முடியும். இரண்டாவது, கடினமான இருதயம். கடினமான இருதயத்தின்படி நடந்து, ஒரு பொல்லாத இருதயம், ஒரு கடினமான இருதயம், தங்கள் யோசனையின்படி நடந்து. சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து இரத்தத்தினாலே நம்மளை மீட்டு எடுத்ததுக்கு அப்புறம் இந்த பூமியிலே நம்ம சாப்பிட்டாலும் சரி, தண்ணி குடிச்சாலும் சரி, எதுனாலும் சரி, தேவ நாம மகிமைக்கென்று மட்டும்தான் நம்மளை உயிரோட வச்சிருக்காரு. நம்ம கிருபையின் காலத்துல தான் வாழ்றோம். நமக்கு சொந்தம் இல்லை. நம்ம இருதயத்துக்குள்ளே தேவன் தான் வாசம் பண்றாரு. நம்ம பிதாவின் சித்தம் மட்டும்தான் நிறைவேற்றணும். நம்முடைய சிந்தனை எல்லாமே பரலோகத்தை சார்ந்துதான் இருக்கணும். நம்முடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா தேவ திட்டத்தின்படி தான் இருக்கணும். அப்ப சில குடும்பம் புதுசா இணைந்திருப்பீங்க, நீங்கள் உங்களுக்கு நன்மை உண்டாகும்படிக்கு நடவுங்கள். அப்ப புதுசா இணைந்த ஜனங்களுக்கு என்ன செய்தி அப்படின்னா,
நீங்கள் உங்களுக்கு நன்மை உண்டாகும்படி நடவுங்கள். எந்த வழியில நடக்கணும் அப்படின்னா, அவர் நமக்கு என்ன கற்பிக்கிறாரோ அந்த வழியில நடக்கணுமா. அந்த வழியை எப்படி தெரிந்து கொள்ளலாம்? கையில பைபிள் எடுத்து வாசிக்கணும். ஸ்கூலுக்கு போற பிள்ளை இல்லை ஸ்கூலுக்கு போற பையன் நல்ல மார்க் வேணும் அப்படிம்பாங்க. நல்ல மார்க் வேணும்னா நல்லா படிக்கணும். நல்லா படித்து என்னோட வார்த்தை கீழ்ப்படிந்து அதன்படி வாழ்ந்தால் மட்டும்தான் அந்த வருஷம் பாஸ் ஆக முடியும். ஃபஸ்ட் ரேங்க் எடுத்தால் கிஃப்ட் கொடுப்பாங்க. இது எல்லாமே அந்தந்த வருஷம் நடக்கும். ஸ்பிரிச்சுவலில் அவர் நமக்கு என்ன செய்ய சொன்னாரோ அதை செஞ்சாச்சு அப்படின்னாலே நமக்கு டபுள் பிளெஸிங் தான். இன்னைக்கு நிறைய குடும்பத்திலே கடினமான இருதயம், ஒரு பொல்லாத இருதயம், பொல்லாத யோசனை, இது எல்லாமே ஆசீர்வாதத்துக்கு தடையாக நிற்கி. ஒருவேளை இந்த செய்தி யாராவது கேட்கும்போது, எங்கள் வாழ்க்கையில் ஒரு பொல்லாத இருதயம் இருக்குது, ஒரு பொல்லாத இருதயத்தினுடைய யோசனை இருக்குது, ஒரு கடினமான இருதயமாக தான் இருக்குது, அதனால தான் ஒருவேளை எங்களுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாத குறை இருக்கோ அப்படின்னு சொல்லி ஒருவேளை யாராவது யோசித்தால், இன்னைக்கு மறுபடியும் நமக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்காரு. என் வாக்குக்கு செவி கொடுங்கள், அப்பொழுது நான் உங்கள் தேவனாக இருப்பேன், நீங்கள் என் ஜனமாக இருப்பீர்கள். ஒருவேளை இந்த இரவு நேரத்தில் யாராவது புதுசாக இணைந்திருந்தால் அவர் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்குறாரோ அதே போல் நம்முடைய வாழ்க்கை இருக்கும். ஹல்லேலூயா. இரவு நேரத்துக்காக ஜெபிப்போம். கேளுங்க, தேவன் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். இருக்கிற இடத்துல கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் கர்த்தாவே, நன்றியோடு துதிக்கிறோம்பா. எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் கர்த்தருக்காக இருக்கணும்ப்பா. எல்லா குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னிச்சிருங்க. மன்னித்து உங்களோட ரத்தத்தினால கழுவி சுத்திகரிங்க. இந்த நாள் முழுவதும் பாதுகாத்த கிருபைக்காக நன்றி. எல்லா தேச ஜனங்களையும் உங்களுடைய ஜீவனில் அர்ப்பணிக்கிறோம். எத்தனையோ தேசத்துக்குள்ள இணைந்திருக்காங்க அப்பா. உங்கள் பாதப்படியில் வருகிறோம்ப்பா. கர்த்தரை விட்டு தள்ளி போகிற ஒரு பொல்லாத இருதயம், ஒரு பொல்லாத யோசனை, கடினமான இருதயம் எதுவாக இருந்தாலும் எங்களை மன்னிச்சிருங்க. என்னோட வாழ்க்கையில் கர்த்தரை விட்டு தள்ளி போகிற காரியங்கள், என்னோட சத்தத்துக்கு செவி கொடுக்காமல் வாழ்ந்த காரியங்கள், குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னிச்சிருங்க. மன்னித்து மறுபடியுமாக கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. கெஞ்சி கேட்குறோம்ப்பா, ஆசீர்வதிங்கப்பா. கற்பத்தினிக்கா ஜெபிக்கிறாங்க, கர்த்தர் மனம் இறங்குங்கப்பா. மாசமாக இருக்காங்கப்பா, கர்த்தர் ஆசீர்வதிங்க. டெலிவரி போகிறாங்கப்பா, கர்த்தர் கூட இருங்கப்பா. திருமண தேவைக்கா ஜெபிக்கிறாங்கப்பா, கர்த்தர் வாசல் திறந்து விடுங்க. சில குடும்பத்தில் இருதயம் ஃபுல்லாக பாரம், வேதனை, சொல்ல முடியாத காரியங்கள், குடும்பத்துடைய காரியங்கள், கர்த்தர் மன்னிச்சிருங்க. மன்னித்து அந்த குடும்பத்துக்கு சமாதானத்தை கட்டிடுங்க, ஆசீர்வாதத்தை கட்டிடுங்க. வாலிப பிள்ளைகள் இணைந்திருக்காங்க, குடும்பம் ரட்சிக்கப்படணும், தேவனுக்கு ஏற்றபடி வாழணும், திருமணத்துக்கு ஆயத்தமாக இருக்காங்க, ஏற்ற துணையை தாங்க. திருமணம் முடிந்ததுக்கப்புறம் கர்த்தரை விட்டு தள்ளி போன காரியங்கள் எதெல்லாம் இருக்கோ எங்களை மன்னிச்சிருங்க. இரவு நேரத்தில் எங்களோட ஆவியை உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். நிறைய குடும்பத்திலே கடன், இந்த வருஷத்தில் எத்தனையோ காரியங்கள், இந்த மாதத்திலே தொடக்கத்திலே நிறைய காரியங்கள் யோசிக்கிறாங்கப்பா. அப்பா, சொந்தமாக வீடு கட்டணும், குடும்பத்துக்குள்ளே நிறைய தேவை இருக்குப்பா. எல்லா குடும்பத்தையுமே டபுள் பிளெஸிங் பண்ணுங்கப்பா. இணைந்துகிற குடும்பங்கள் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஆசீர்வதிக்கப்படட்டும். பரிசுத்தவான்கள் இணைந்திருக்காங்க, கர்த்தருடைய ஊழியம் செய்கிற நிறைய ஊழியக்காரங்க இணைந்திருக்காங்க. எல்லாரையும் நம்முடைய ஜீவனில் அர்ப்பணிக்கிறேன். வெளிநாட்டில் இருக்காங்க, அவங்க இருக்கிற இடத்துல தேவனுக்கு பிரியமானபடி வாழணும்ப்பா. தேவ திட்டத்துக்குள்ளே இருக்கணும்ப்பா. தேவ சித்தத்தை நிறைவேற்ற பிள்ளைகளாக இருக்கணும். உங்கள் பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்தி ஆசீர்வதிங்க. இருக்கிற இடத்துல பரிசுத்தமாக வாழ அப்பா உங்களுடைய வார்த்தையில் நிலைத்திருக்க கிருபை தாங்க. நைட்டு யாரெல்லாம் ஹாஸ்பிட்டலில் இருக்காங்களோ, ஐசியூ வார்டில், இங்க்பெட்டில், கேன்சரில் பாதிக்கப்பட்டிருக்காங்க, எய்ட்ஸ் வியாதியில் பாதிக்கப்பட்டிருக்காங்க, பிளட் கேன்சரில் பாதிக்கப்பட்டிருக்காங்க, மார்பில் கட்டியிருக்காங்க, சில குடும்பத்தில் கண்ணில் ஆப்ரேஷன், கையில் வலி, காலில் வலி, நரம்பு வலி, சுகர் அதிகமாக இருக்குது, ப்ரெஷர் அதிகமாக இருக்குது, கிட்னி பிரச்சனை, ஸ்ட்ரோக்கில் பாதிக்கப்பட்டிருக்காங்க, ஆக்சிடென்ட் கேஸ், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க, ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க, சரீரத்தில் அலர்ஜி, சொரியஸ் வியாதி, எத்தனையோ பலவீனம். எந்த பலவீனத்தில் இருக்காங்களோ கர்த்தர் உங்கள் பிள்ளைகளை தொட்டு சுகமாக்கித்தாங்க.
உங்களுடைய தழுமுள்ள கரம் உங்கள் பிள்ளைகளை தொடட்டும்பா. தொட்டு சுகமாக்கித்தாங்க, தொட்டு சுகமாக்கித்தாங்க, பூரண சுகம் தாங்க. இணைந்துக்கிற எல்லா குடும்பமும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஆசீர்வதிக்கப்படட்டும். பூரணமாக விடுதலை தாங்கப்பா. நைட் ஷிஃப்ட்டில் பஸ்ஸில் போகிறாங்க, காரில் போகிறாங்க, ட்ரெயினில் போகிறாங்க, ஃப்ளைட்டில் போகிறாங்க, எல்லோரோட கர்த்தர் கூட இருக்கணும்ப்பா. எந்த நாச மோசங்களுக்கு பிள்ளைகளை தொடாதபடி வேலை அடைங்கப்பா. சத்துரு கொண்டு எல்லா கிரியைகளும் அழிக்கப்படட்டும். உங்கள் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு தாங்க. நைட் ஷிஃப்ட்டில் வேலை பார்க்காங்க, பஸ்ஸில் போகிறாங்க, காரில் போகிறாங்க, ட்ரெயினில் போகிறாங்க. எத்தனையோ குடும்பத்தில் அப்பா வேலைக்காக போகிறாங்க, வாட்ச்மேன் ஜெபிக்கிறாங்க, செக்யூரிட்டி ஜெபிக்கிறாங்க, போலீஸ் ஆஃபீஸ் ஜெபிக்கிறாங்க, ஆர்மியில் ஜெபிக்கிறாங்க, தலைவர் ஜெபிக்கிறாங்க. சில குடும்பத்தில் நைட் ஷிஃப்ட்டில் இருக்கிறாங்க, ஐடி ஃபீல்டு வேலை பார்க்காங்க, டாக்டர், நர்ஸ், இன்னுமாக நைட்டு வியாபாரம் பார்க்குறாங்க, பெட்ரோல் பல்க் வேலை பார்க்காங்க. நைட் நேரத்தில் யாரெல்லாம் வெளியில் இருக்காங்களோ எல்லாரையும் நம்முடைய ஜீவன் பண்ணிக்கிறோம். உங்கள் பிள்ளையோட கர்த்தர் கூட இருந்து சகல பாதுகாப்பு தாங்க, சகல பாதுகாப்பு தாங்க. எல்லா குடும்பத்தையும் உங்களோட ரத்த கொட்டைகளை வேலையடைங்க. குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து கர்த்தர் கூட இருங்க, பாதுகாத்துள்ளுங்க. இரவு நேரத்தில் யாரெல்லாம் தூங்க போகிறாங்களோ இன்பமான தூக்கம் தாங்க. வரக்கூடிய காரியத்தை வெளிப்படுத்துங்க. தேவையில்லா சொப்பனங்கள், தேவையில்லா எண்ணங்கள் எல்லாவற்றையும் நீக்கி வரக்கூடிய காரியத்தை வெளிப்படுத்துங்க. அதிகால வேளையிலே நம்முடைய சமூகத்தில் கண் விழிக்கிறது கிருபை செய்யுங்க. நைட் நேரத்தில் எந்த குடும்பத்தில் தூங்க போகிறாங்களோ தேவையில்லா பயங்கள் எல்லா கிரியிலும் அழிக்கப்படட்டும். ஒவ்வொரு குடும்பத்துக்கும் சமாதானத்தை கட்டுடுங்க. உங்கள் ஜீவன்களை அர்ப்பணிக்கிறோம். குறைகள் குற்றம் எல்லாவற்றையும் மன்னித்து உங்கள் பிள்ளைகளை உங்களோட ரத்தத்தினால் கழுவி சுத்திகரிங்க. தேவன் அருளி அப்போ மினிஸ்டர் மூலியமாக யாரெல்லாம் இணைந்துக்காங்களோ எல்லா குடும்பத்துக்கும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. முதியோர் இல்லத்தில் இருக்காங்க, ஹாஸ்டலில் இருக்காங்க, ஹோமில் இருக்காங்க, அம்மா அப்பா இல்லாமல் இருக்காங்க, ஏழை எளிய ஜனமாக இருக்காங்க, எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. கர்த்தர் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, பாதுகாத்துக்கொள்ளுங்க. உங்கள் நாம மேம்படட்டும். எல்லா குடும்பத்தையும் உங்களுடைய ஜீவன்களை அர்ப்பணிக்கிறோம். எந்தெந்த குடும்பம் பிரிந்து போயிருக்கோ அந்த பிரிந்து போன குடும்பம் எல்லாம் இணைந்து வாழணும். கர்த்தர் கிருபை செய்யுங்க. கோர்ட்டு கேஸ் சொல்லி போயிட்டு இருக்காங்கப்பா, அந்த எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி இந்த வருஷத்தில் சமாதானத்தை கட்டிடுங்க. கர்த்தர் கூட இருங்க. உங்கள் நாம மேம்படட்டும். தனி ஜெபம் பண்ண, குடும்ப ஜெபம் பண்ண, வேதத்தை தியானிக்க கிருபை தாங்க. ஒரு குடும்பம் கூட செல்ஃபோனில் அடிமையாக கூடாப்பா. கர்த்தர் வேலையடைங்க, கர்த்தர் பொறுப்படுத்துங்க. உங்களுடைய ஜீவன்களை அர்ப்பணிக்கிறோம். இந்த நாள் முழுவதும் பாதுகாத்த கிருபைக்காக உண்மை நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. இரவு நேரத்தில் இணைந்துக்கிற குடும்பத்தை உங்களுடைய ஜீவன்களை அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் பொறுப்படுத்துங்க. வேலை அடைத்து ஆசிரியங்க. துதிகான மகிமை எல்லாம் உருகே செலுத்தினோம். இயேசு கிறிஸ்துவின் பிதாவே, ஆமென். தேவனுக்கு மகிமை உண்டாதாக. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் சகல காரியத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக, ஆமென். கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தனுடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதாகாலங்களிலும் நம்ம மனோடு கொடுப்பதாக, ஆமென். கிறிஸ்துவ பிரியமானவர்களே, 9363064181 என்ற நம்பர் உண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்துக்காக ஜெபிப்போம். காட் பிளஸ் யூ. எனக்காக தொடர்ந்து இணைந்தீர்கள், எனக்காக தொடர்ந்து ஜெபியுங்கள். அது மாத்திரமல்ல, ஊழியத்துக்காக ஜெபித்துக்கொள்ளுங்கள். காட் பிளஸ் யூ. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.